ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹேர் கேர் ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தலையில சீப்பு வச்சாலே கொத்து கொத்தா முடி கொட்டுதுன்றது தான் இப்ப எல்லாருக்குமே ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு நம்ம 1000 கணக்குல பைசா செலவு பண்ணாம வீட்ல இருக்கிற பொருட்கள வச்சே எப்படி நம்ம கியூர் பண்ணலான்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். கிச்சன்ல இருக்க வெறும் 4 பொருட்களே வச்சு இதுக்கு ரெமெடி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க இதுக்கு என்ன செய்யறது? எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஒரு பாத்திரத்துல 3 ஸ்பூன் அளவுக்கு ஃபிளாக்ஸ் சீட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இத நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஃபிளாக்ஸ் சீட்ல ஒமேகா 3 இருக்கு. புரோட்டீன், ஆன்டி ஆக்ஸிடென்ட் எல்லாமே நெறைய இருக்குங்க. நெறைய மினரல்ஸும் இருக்கு. நம்ம ஸ்கேல்ப்புக்கும், ஹேர் குரோத்துக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஃபிளாக்ஸ் சீட ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி கூட உங்க ஃபுட்ல ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது தண்ணி நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சி திக்னஸ் ஆகி கிடைச்சிருங்க. இது நீங்க கையில தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துரும். அப்படி இருக்கும்போது உடனே நீங்க அது சூடு இருக்கும்போதே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இப்போ உங்களுக்கு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ரொம்ப ஜெல்லி ஆயிடுச்சுன்னா, இது வடிகட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இது சூடு இருக்கும்போதே சட்டுன்னு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த தண்ணி சூடா இருக்கும்போதே இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நாம இதுல சீரகம் சேர்த்திருக்கோம். அதுல இருக்கிற ஆன்டி ஆக்ஸிடென்ட் நம்ம ஸ்கேல்ப்ல இருக்குல்ல ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து அது பிரிவென்ட் பண்ணுங்க. வெந்தயம் சேர்க்கறதுனால நம்ம தலைமுடியோட வேர்க்கால்கள்லாம் நம்ம இத தேய்ச்சு மசாஜ் பண்ணும்போது நல்ல கூலிங் ஏஜென்ட்டா இருக்குங்க. அதனால ஹீட்னால முடி கொட்டுறதும் ரெட்யூஸ் ஆகிரும். பச்சை பயிறுல நெறைய புரோட்டீன் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம முடிக்கு தேவையான கெரோட்டினும் இது மூலியமா நம்ம முடிக்கு கிடைக்குங்க. கறிவேப்பிலை முடி அடர்த்தியா வளர்றதுக்கும், சீக்கிரமே வெள்ள முடி வராம தடுக்கிறதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். நல்லா ஊறி கிடைச்சிருக்கு. இப்ப இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்க அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு அரைச்சுட்டு இது வேணும்னா நீங்க வடிகட்டி பயன்படுத்திக்கலாம். இல்லன்னா வடிகட்டாம கூட பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு இத வடிகட்டி தான் சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன். இப்ப இந்த நீங்க கையில எடுத்து பார்த்தீங்கனாலே நல்ல வழுவழுப்பு தன்மையோடயே இருக்கும். ஷாம்பு கன்சிஸ்டன்சில இருக்குங்க. இது கூடவே நீங்க யூஸ் பண்ற எந்த ஷாம்புவா இருந்தாலுமே இதுல சேர்த்துக்கோங்க. நீங்க எடுத்துக்கிற அளவுக்கு ஏத்த மாதிரி ஷாம்பூவோட அளவ கூர குறைய சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க அளவுக்கு இன்னைக்கு 2 பேக்கெட் ஷாம்பு சேர்த்துக்க போறேன். ஷாம்பு ஆட் பண்ணிட்டு நல்லா இத மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்ல ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டில்ல ஊத்திட்டு, நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணீங்க அப்டின்னா 2 வாரம் வரைக்கும் இது நல்லா இருக்குங்க. இது நீங்க ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல 1 ஹவர் முன்னாடி எடுத்து வச்சுட்டு, இத நல்லா முடியோட வேர்க்கால்லலாம் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்ல இருந்து மொன முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜென்டிலா ஒரு மசாஜ் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு உங்களுக்கு சைனஸ், கோல்டு ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல அப்டின்னா, ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் இத நல்லா அப்டியே ஊற விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்டின்னா, நீங்க ஒரு 15 நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சுட்டு, உடனே ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நாம திரும்பவும் ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லங்க. இதுலயே நம்ம ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே இருக்கும். இது மாதிரி கண்ணாடி பாட்டில் இருந்தா, அதுல வச்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதோட நிறம் எதுவுமே மாறாம நல்லா எப்படி நம்ம வச்சிருக்கோமோ, அதே மாதிரியே இருக்கும். கெட்டு போகாது. எந்த கெமிக்கலும் சேர்க்காம, அதிகமா பணம் செலவு பண்ணாம, வீட்ல இருக்கிற பொருட்கள வச்சே சுலபமா ரெடி பண்ணிட்டோங்க. கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எந்த சைட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது. நான் சொல்ற முறைப்படியே நீங்க செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கணும் அப்படின்னா, குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நெறைய ஹேர் கேர் டிப்ஸு, கிச்சன் டிப்ஸு, நெறைய ரெசிபீஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.